வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு உலகம் முழுக்க சர்வதேச மகளிர் தினத்தை நாம் கொண்டாடுறோம். ஆனால் இந்த ஒரு நாள் கொண்டாட்டத்துக்கு பின்னாடி ஒரு நூற்றாண்டு கால போராட்டமும் ரத்தமும் கண்ணீரும் கலந்த வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் தினத்துக்கான விதை 1908 நியூயார்க் நகரத்தில் தான் துவங்கப்பட்டுச்சு. அங்கே இருந்த சுமார் 15,000 பெண்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க. அவங்களோட கோரிக்கைங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லானதும் கூட. ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஒரு சுதந்திரம் கூட இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. வேலை நேரத்தை குறைக்கணும், சரியான சம்பளம் கொடுக்கணும், மிக முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு போராட்டத்தோட விளைவாக 1909 அமெரிக்காவில் முதல் முறையாக தேசிய பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. இதை அப்படியே சர்வதேச லெவலுக்கு கொண்டு போனது கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான். 1910 டென்மார்க்கில் நடந்த ஒரு மாநாட்டில் பெண்களோட போராட்டங்களை நினைவுபடுத்த வருஷத்துக்கு ஒரு முறை சர்வதேச அளவில் மகளிர் தினம் கொண்டாடப்படணும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதை 17 நாட்டு பிரதிநிதிகள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வேறு தேதிகளில் கொண்டாடப்பட்டாலுமே 1917 ரஷ்யாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் மார்ச் 8 உறுதிப்படுத்துச்சு. உலக போர் நடந்துக்கிட்டே இருந்த அந்த ஒரு சமயத்தில் ரஷ்ய பெண்கள் ரொட்டி மற்றும் அமைதி, அதாவது பிரெட் அண்ட் பீஸ் வேணும்னு போராடினாங்க. அந்த போராட்டம் தொடங்கி 4வது நாளில் ரஷ்ய மன்னர் பதவி விலகினார். அன்னைக்கு தேதியில் பெண்களுக்கு ஓட்டுரிமையும் கிடைச்சது. அந்த நாளை தான் நாம் மார்ச் 8 நம்ம சொல்கிறோம். பல வருஷமாக இது கொண்டாடப்பட்டாலுமே 1975 சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவித்த ஐக்கிய நாடுகள் சபை 1977 தான் மார்ச் 8 தேதியை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தது. ஸோ மகளிர் தினம்ன்றது வெறும் வாழ்த்து சொல்கிறதுக்கோ கிஃப்ட் தரதுக்கோ மட்டும் கிடையாது. இது ஒரு போராட்டத்தோட அடையாளம். சம உரிமைக்காக போராடின எல்லா பெண்களையும் இன்னைக்கு நாம் நினைவு கூர்றோம். எனவே அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.